வணக்கம் dear students. The TANVAS, Tamil Nadu Veterinary and Animal Sciences University. சொல்லுவாங்க தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் சென்னையில். சரி, இதில் பார்த்தீங்கன்னா 6 கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்கு அண்ட் 4 ப்ரைவேட் காலேஜ். இது வந்து ICAR அப்ரூவல். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் BVSc பேச்சுலர் ஆஃப் வெட்டினரி சயின்ஸ் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி இதை கொடுக்குறாங்க. டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 5.5 years. இப்போ 2022 இந்த கணக்கீட்டின்படி பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 580 சீட்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. 580 சீட்ஸ். அது மட்டும் இல்லாமல் வந்து இவங்க வந்து பிடெக் ஃபுட் டெக்னாலஜி, பிடெக் டெய்ரி டெக்னாலஜி, பிடெக் போல்ட்ரி ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி இது வந்து ஓசூரில் இருக்கு. ஸோ இதெல்லாம் கொடுக்குறாங்க. ஒவ்வொருத்துக்கும் வந்து ஒரு 40 சீட்ஸ் இருக்கு. டோட்டலாக மொத்தம் பார்த்தீங்கன்னா 700 சீட்ஸ் இருக்கு. ஸோ இதுக்கு எப்படி சார் நம்ம வந்து இந்த இப்போ BVSc இருக்கு, பேச்சுலர் ஆஃப் வெட்டினரி சயின்ஸ் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி, இது நமக்கு 15% வந்து நீட் அடிப்படையில், 15% வந்து நீட் அடிப்படையில், மீதி வந்து 85% வந்து பேஸ்ட் அப்பான் யுவர் மார்க்ஸ். 15% வந்து நீட் அடிப்படையில் ஃபில்அப் ஆகும். வெளி மாநிலத்தில் உள்ளவங்க நம்ம மாநிலத்தில் வந்து சேரலாம். மீதி 85% வந்து பேஸ்ட் ஆன் யுவர் மார்க்ஸ் +2 மார்க்ஸ். இப்போ BVSc அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரியா இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு பயாலஜியில் வந்து 100க்கு பார்ப்பாங்க, பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி 50-50க்கு பார்ப்பாங்க. மொத்தமாக ஒரு 200க்கு ஒரு மோர் தென் 192, 193 இது ஓப்பன் காம்படிஷனுக்கு. ஸோ இந்த மாதிரி எடுத்துருக்கீங்க அப்படின்னு சொன்னால் வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த ஃபுட் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிடெக் ஃபுட் டெக்னாலஜி, பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ், அது பயாலஜி தேவையில்லை. பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ், பிசிக்ஸில் ஒரு 50 மார்க்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்குவாங்க, கெமிஸ்ட்ரி 50 மார்க்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்குவாங்க, மேக்ஸ் வந்து 100 மார்க்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ இப்போ இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் அக்ரிகல்ச்சர், இன்ஜினியரிங், இந்த வெட்டினரி சயின்ஸ், ஸோ மூணுத்தில் எதோ தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வெட்டினரி சயின்ஸை நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ அடுத்து இன்ஜினியரிங் அப்படிங்கிறத சூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமா அக்ரியை சூஸ் பண்ணலாம். ஆனால் வெட்டினரி சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஆஃப்டர் 5.5 years கோர்ஸ் டியூரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஈஸியாக வேலை கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. தனியாக கிளினிக் வைக்கிறதுக்கு ஈஸியாக வேலை கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஃபுட் டெக்னாலஜி அப்படிங்கிறது இப்போ இருக்க பீரியடில் கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் போக போக அதோட பொசிஷன் வந்து மேலே போயிட்டே இருக்கும். அதாவது டெய்ரி டெக்னாலஜி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த பால் வளத்துறை. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி படிச்சு இருக்கிறவங்க ரொம்ப குறைவு, அதனால வந்து வேலை வாய்ப்பு நிறைய கிடைக்கும். ஸோ போல்ட்ரி ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி ஓசூரில் இருக்கு. இது வந்து இந்த கோழி வளர்ப்பு இது சம்பந்தமான ஒரு, அதாவது அது சம்பந்தமான ஒரு படிப்புகள். உங்களுக்கு குட் ஃபியூச்சர்ஸ் ஃபியூச்சரில் வந்து ஒரு நல்ல இதாக இருக்கும். படித்த உடனே ஒரு வேலை கிடைக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 15% ஃபில்டு பை நீட் எக்ஸாம். ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ்க்கு ஒரு 7 சீட் கொடுக்குறாங்க. PWD ஸ்டூடெண்ட்ஸுக்கு 29 சீட்ஸ் கொடுக்குறாங்க. எக்ஸ் சர்வீஸ் சைல்டாக இருந்தால் ஒரு 4 சீட்ஸ் கொடுக்குறாங்க. 7.5% கோட்டாவில் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் 44 சீட்ஸ் கொடுக்குறாங்க. வொகேஷனல் ஸ்ட்ரீமுக்கு ஒரு 9 சீட்ஸ், NRI ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு 12 சீட்ஸ் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கே இருக்கு
தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் சென்னை 51. ஸோ இது வந்து விசிஆர் சென்னை, அண்ணாமலை யூனிவர்சிட்டி ரொம்ப ஃபேமஸானது ஒன்று சிதம்பரத்தில் இருக்கு. டானுவா சென்னை, இந்த பிபிஎஸ்சி கோர்ஸ்லாம் எங்கே இருக்கு அப்படின்னா விசிஆர் சென்னை, அண்ணாமலை யூனிவர்சிட்டி சிதம்பரம் ரொம்ப ஃபேமஸான ஒன்று அண்ணாமலை யூனிவர்சிட்டி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டானுவாஸ் சென்னை, சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு திருவாரூர், காலேஜ் ஆஃப் ஃபுட் அண்ட் டெய்ரி டெக்னாலஜி தமிழ்நாடு வெட்டினரி அண்ட் அனிமல் சயின்ஸ். அதாவது காலேஜ் ஆஃப் போல்ட்ரி ப்ரொடக்ஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் தமிழ்நாடு வெட்டினரி அண்ட் அனிமல் சயின்ஸ் ஓசூர். அதாவது பிஜிஆர்ஐஏஎஸ் சென்னை, விசிஆர்ஐ புதுக்கோட்டை, விசிஆர்ஐ திருநெல்வேலி, எம்பிசி சென்னை, இந்த மாதிரி இடங்கள்ல இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் வந்து நீட்டு நீங்கள் எழுதுறீங்க, ஓகே, அந்த நீட்டில் அந்த மார்க்கை வச்சு நீங்கள் வேறு மாநிலத்தில் கூட போயிட்டு இந்த மாதிரி வந்து வெட்டினரி சயின்ஸ் அப்படிங்கிறத எடுத்து நீங்கள் படிக்கலாம். உங்களுக்கு பிரைட் ஃபியூச்சர்ஸ் இருக்குது. அப்போ வந்து டெய்ரி டெக்னாலஜி, ஃபுட் டெக்னாலஜி, பிடெக் இன் ஃபுட் டெக்னாலஜி, பிடெக் இன் டெய்ரி டெக்னாலஜி, பிடெக் இன் போல்ட்ரி ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி, இந்த மாதிரி எடுத்து நீங்கள் படிக்கலாம். சரிங்களா? ஸோ நிறைய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ மெடிசின்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து நீட்டு முடிச்சு அப்படியே வந்து நம்ம டாக்டராக அப்படின்னு இல்லை, நீட் எழுதி ஓரளவு ஒரு 400 மார்க்குக்கு மேலே போகிறீங்க, உங்களுக்கு வந்து எம்பிபிஎஸ் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் வந்து வேற ஒரு ஸ்டேட்டில் போயிட்டு அந்த மார்க்ஸை வச்சு நீங்கள் வந்து இந்த 15% கோட்டாவில் நீங்கள் வெட்டினரி சயின்ஸ் உட்காந்து படிக்கலாம். ஸோ இல்லை வந்து உங்களுடைய ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியில் நீங்கள் நல்ல மார்க் எடுத்திருக்கீங்க, உங்களுக்கு நல்ல கட் ஆஃப் கிடைக்கிது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் கவர்மெண்ட் காலேஜஸ்ல வந்து ஸ்காலர்ஷிப்பில் இந்த பேச்சுலர் ஆஃப் வெட்டினரி சயின்ஸ் அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுங்க. ஸோ அதை நீங்கள் படிக்கலாம். ஓகேங்களா?